2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் மிக குறைந்த தொகுதிகளை பெற்ற பாஜக தற்பொழுது 60 தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 100 தொகுதிகள் எதிர்பார்க்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் செயலால் கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவிடம் இருந்து 100 தொகுதிகள் வரை பெற்றுக்கொள்ள பாஜக உறுதியாக நிலைப்பாடு எடுத்துள்ளதாகவும் அதில் குறைந்தது 60 தொகுதிகளில் நேரடியாக பாஜக போட்டியிட விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது 234 சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 134 இடங்களில் மட்டுமே போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருந்தாலும் தனி பெரும்பான்மை பெற முடியாத சூழல் உருவாக்கும் என்ற அச்சம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனாலேயே கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த தயக்கத்துடன் கணக்கு போட்டு முடிவு எடுக்க முயற்சித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றது.